தமிழ்நாடு முழுவதும் இன்று பொங்கல் பண்டிகை களை கட்டியது. பானையில் பொங்கல் வைத்து தமிழர் கலாச்சார முறைப்படி பொங்கல் விழாவை பொதுமக்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த நெல்லிக்குப்பத்தில் தமிழ்நாடு அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர். சென்னையில் புனித தோமையார் மலை ஆயுதப்படை மைதானத்தில் மாநகர காவல் ஆணையர் அருண் தலைமையில் பொங்கல் விழா நடைபெற்றது. விழாவில் மல்லர் கம்பம், பரதநாட்டியம், பறையாட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் களை கட்டின. திருவள்ளூர் மாவட்டம் நமச்சிவாயபுரத்தில் பழங்குடியின சமூக மக்களுடன் ஆட்சியர் பிரதாப் பொங்கல் கொண்டாடி மகிழ்ந்தார். பின்னர் குழந்தைகளின் நடன நிகழ்ச்சியை ஆட்சியர் கண்டு ரசித்தார். தூத்துக்குடி புனித சூசையப்பர் தேவாலயத்தில் பொங்கல் கொண்டாட்டம் களை கட்டியது. தேவாலயத்தில் பொங்கல் வைத்து சிறப்பு திருப்பலி நடத்தி விளையாட்டு போட்டிகளுடன் விழா கோலாகலமாக நடைபெற்றது. பொங்கல் வச்சு இறக்கி ஃபாதர் திருப்பலி நிறைவேற்றி குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய விளையாட்டு போட்டிலாம் வச்சு பரிசளித்து பொங்கல் விழா நாங்கள் சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். சந்தோஷம், எல்லாத்துக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். தூத்துக்குடியில் சிறுவர்கள் ஒன்று கூடி சிறிய மண்பானையில் பொங்கல் வைத்தனர். பொங்கல் பொங்கிய போது குலவையிட்டும் கைத்தட்டியும் சிறுவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். காஞ்சிபுரம் அடுத்த குண்டுகுளம் கிராமத்தில் செந்தில்குமார் என்ற விவசாயி பொங்கலை ஒட்டி செங்கரும்பினால் ஆன தேரை வடிவமைத்து மக்கள் பார்வைக்கு வைத்துள்ளார். செங்கரும்பாலான தேர் பாத்தீங்கன்னாக்கா 15 நாட்களுக்கு மக்களுடைய பார்வைக்காக இருக்கும். பிறகு நாங்கள் அதை எடுத்துட்டு டிஸ்மால் பண்ணிட்டு அந்த கரும்புகளை அந்த பொதுமக்களுக்கு வழங்கிடுவோம். நாகர்கோவில் அருகே கேசவன் புத்தன்துறை மீனவ கிராமத்தில் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை 59வது ஆண்டாக பொதுமக்கள் ஒன்று கூடி கொண்டாடினர். இது வருஷந்தோறுமே ரொம்ப நல்லா இருக்கும். அது எப்படின்னா இந்த சரௌண்டிங்ல எங்கேயுமே இப்படி பண்ண மாட்டாங்க. ஆனா எங்க ஊர்ல இது கொஞ்சம் வித்தியாசமா எதுவுமே பண்ணாம இருக்கிறனால இங்க கொஞ்சம் வித்தியாசமா பண்றாங்க. குமரி மாவட்டம் முளகுமூடு தூய மரியன்னை பசலிகா தேவாலயத்தில் பொங்கல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பொங்கல் வைத்த பின்பு பெண்கள் ஒன்று கூடி கும்மி பாட்டிற்கு நடனமாடி மகிழ்ந்தனர். இதேபோன்று தமிழ்நாடு முழுவதும் தமிழர் திருநாளான தைப்பொங்கலை பொதுமக்கள் பாரம்பரிய முறைப்படி கொண்டாடினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.